நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாசுவோட வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி அதுக்கடுத்து வந்து மனோஜ் 2 பேருமே வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதித்யா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி எங்களோட அப்பா வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களே, உடனே அதிரடியாக வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து லொக்கேஷனை வந்து பார்த்துடுறாங்க. எந்த இடத்துல இருந்து ஃபோன் வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போலீஸ் வந்த உடனேயுமே வந்து பாரதி, லட்சுமி, பாட்டி எல்லாருமே என்னாச்சு திடீர்னு வந்து போலீஸ்காரங்கலாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா மேலேருந்து நம்ம ஆதி அதுக்கடுத்து மனோஜ் 2 பேருமே இறங்கி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே ஆதி வந்து விசாரிக்காங்க. வாங்க சார், என்ன விஷயம் திடீர்னு இந்த வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட்டா, யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யாரோ ஆதித்யான்னு ஒரு பையன் வந்து நேற்று கால் பண்ணான். கால் பண்ணி எங்கள் அப்பா வந்து என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதனால தான் நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யார் ஆதித்யா, நீ பண்ண வேலை தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி இருக்காங்களே அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சார், நானே வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது உங்கள் சைடு ஸ்டெப் எடுக்க முடியுமா, தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நானே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னே தெரில, இந்த ஆதித்யாவையும் தமிழையும் பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. எப்படியாவது வந்து அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது வந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பக்கம் வந்து நீங்களும் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பாட்டி, பாரதி, அதுக்கடுத்து நம்ம லட்சுமி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உன்னையவே கண்டுபிடிச்சு கொடுக்க நீயே வந்து போலீஸ்காரங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே சார், நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிவிட்டு நான் என் சைடு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவு நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்காங்க. சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ எதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாரதி வந்து சரியாகவும் பதில் சொல்லாமல் ஹஸ்பண்டோட ஃபோட்டோனா ஆதியோட ஃபோட்டோ தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதியோட ஃபோட்டோ இல்லை, அதாவது என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவே இல்லை, அவரோட நினைவே வந்து நான் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி போலீஸ்காரங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம காஞ்சிபுரத்துக்கு தேடி மனோஜ் அதுக்கடுத்து ஆதி 2 பேருமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போய் எப்படி கண்டுபிடிக்க, அவங்க யார் என்ன எதுவுமே நமக்கு ஒன்றுமே தெரியாதே, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல மனோஜ், நம்ம வந்து பாரதியையும் அவங்க குழந்தைகளையும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்காமல் போகக்கூடாது. என்னோடய ஃபஸ்ட் எய்மே அவங்க சேர்த்து வைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழுவே ஒன்றுமே இல்லை. பாரதியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை காட்டி எல்லா இடத்துலையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வீட்டில் வந்து எனக்கு யாருனே தெரியலை, இவங்கள வந்து பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. கடைசியாக வந்து ஒருத்தவங்க தான் சொல்கிறாங்க, ஆமாம் இது வந்து நம்ம ரத்னா அவங்க வீட்டில் வந்து வாக்கப்பட்டு வந்த பொண்ணாச்சே, அவங்களோட மருமக தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் ரத்னம் இருக்காங்கள்ல, அவங்களோட வீட்டையும் வந்து ஆதிக்கு வந்து காட்டிடுறாங்க. காரில் வந்து அந்த வீட்டு வாசலில் வந்து இறங்கிடுறாங்க. இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து காட்டிடுறாங்க. காட்டினவுடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வீட்டுக்குள்ளே போக பார்க்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா இந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே நம்ம இதயம் வந்து இந்த அளவுக்கு துடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே ஆதி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.